குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போன வருடம் கேட்கப்பட்ட டெட் பேப்பர் 2வில் உள்ள சைக்காலஜி கொஷினுடைய ஒரு ப்ரீஃபான ஒரு டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, கற்றல் மற்றும் மனப்பாடம், அதாவது மனனம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது தான் கொஷின். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ABCDEFனு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த கற்றல் அப்படிங்கிற அணுகுமுறையில் வரிசைப்படுத்தணும். இதில் வந்து முதல்ல எந்த செயல்பாடு வரும், இரண்டாவது எது வரும் அப்படிங்கிறத ஆறையும் வரிசைப்படுத்தணும். கற்றல் அப்படிங்கிறது ஒரு அணுகுமுறை, ஒரு முறையான செயல்பாடு. அந்த முறையான செயல்பாடு நம்ம அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரீட் பண்ணணும். நம்ம என்ன படிக்க போகிறோமோ அதை என்ன செய்யணும், என்ன கற்க போகிறோமோ அந்த பகுதியை வாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த படித்த பகுதியிலிருந்து கொஸ்டின் எழுப்பணும். நம்மளுக்குள்ளே ஏன், எதுக்கு, எங்கே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பணும். மூணாவது என்ன செய்யணும்னா, அதையே மெமரைஸ் பண்ணி அண்ட் ரிசைட் அண்ட் ரீகால் பண்ணணும். நம்மளே மெமரைஸ் பண்ணி அதை நினைவு கூறணும். அண்ட் ஆல்சோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, பிரதிபலிக்கணும். அதாவது நம்ம படித்த பகுதியை நம்மளுடைய அனுபவத்தோடு அதை ஒப்பிட்டு பிரதிபலித்து பார்க்கணும். ஐந்தாவது என்ன அப்படின்னா, மதிப்பாய்தணும். நம்மளுடைய படித்த பகுதியில் நம்ம எந்த அளவுக்கு படித்திருக்கோம் அப்படிங்கிறத நாமே என்ன செய்யணும், மதிப்பாயணும். ஆறாவது என்ன அப்படின்னா, ஆய்வு. அதாவது கொஞ்ச நாள் கழித்தோ ஆஃப்டர் ஒரு சம் பீரியடுக்கு அப்புறமாகவோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம படித்த பகுதியை ஆய்வு செய்யணும். நம்மளுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சர்வே கொடுக்கணும். இதுதான் ஆப்ஷனில் என்ன ஆன்சர் என்னென்னா CABEDF. அதாவது முதலில் வாசித்து பின் வினா எழுப்பி மனனம் செய்து பிரதிபலித்து மதிப்பிட்டு பின் மீண்டும் ஆய்வு செய்து அதன் மூலம் நிரந்த கற்று நிகழும். தேங்க்யூ.